இப்போ துஆவுக்கு முழுமையாக தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான். இப்போ அல்லாஹ் ஒருவனிடம் மட்டுமே நாம் நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும். உலக விஷயங்கள், உலகத்தை பொறுத்தவரையில் உலகத்தில் நமக்கு உதவி செய்ய முடியுமான மனிதர்களும் இருப்பார்கள், உதவி செய்ய முடியுமான விஷயங்களும் இருக்கும். அந்த விஷயங்களில் அவர்களிடத்தில் உதவியை கேட்பது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாகும். வல்லாஹு ஃபி அவ்னில் அப்தி மா கானல் அப்து ஃபி அவ்னி அஹீஹி. ஒரு அடியான் தனது சகோதரனுக்கு உதவும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்து கொண்டிருப்பார். இந்த உதவி தேடுதல் என்பது வேறு, இது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் மரணித்த ஒருவரிடம் அல்லது உயிரோடு இருக்கிற ஒருவரிடம் அவர் நாம் அழைக்கிற அழைப்பை கேட்க முடியாத தூரத்தில் இருக்கிறார் என்றால் அவ்வாறு செய்கிற போது அவரை பிரார்த்தித்ததாக அது அமையும். அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்தனை செய்வது ஷிர்காகும் என்பதை ஷேக் அவர்கள் இங்கே மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார்கள். இரண்டாவதாக சொல்கிறார்கள், ஒரு முஸ்லீம் சில நேரம் இவ்வாறு செய்துவிட்டு சொல்லலாம், நான் இவர்களிடம் துஆ கேட்டது அல்லாஹ்விடத்தில் கொண்டு சேர்க்கிற ஒரு இடைத்தரகராகவே அன்றி இவர்களை நான் அல்லாஹ்வாக கருதவில்லை. உதாரணமாக ஒரு ஆட்சியாளரிடம் நான் செல்ல வேண்டுமாக இருந்தால் அல்லது ஒரு நீதிபதியிடம் நான் போக வேண்டுமாக இருந்தால் அந்த ஆட்சியாளரிடம் செல்வதற்குரிய ஒரு இடைத்தரகரை நான் ஏற்படுத்துவது போல, அல்லது ஒரு நீதிபதியிடத்தில் ஒரு லோயரை நான் ஏற்படுத்திக் கொள்வது போல தான் இதையும் நான் செய்கிறேன், இவர்களிடமும் நான் உதவி தேடுகிறேன் என்று ஒருவர் சொன்னால் அது இன்னும் பெரிய வழிகேடாக அமைகிறது. ஏனென்றால் இந்த இடத்தில் படைப்பாளனை கொண்டு போய் பலவீனமான படைப்புகளுக்கு ஒப்பிடக்கூடிய ஒரு நிலை தோன்றுகிறது. இவ்வாறு செய்வது குஃப்ராகும். அல்லாஹு தஆலா சூரத்து ஷூரா 11வது வசனத்தில் சொல்கிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷை வ ஹுவ ஸமீஉல் பஸீர். அல்லாஹ்வை போன்று ஒன்றுமே கிடையாது, அவன் சமீஆக பஸீராக இருக்கிறான், எல்லாவற்றையும் செவிமடுப்பவனாகவும் எல்லாவற்றையும் பார்ப்பவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே இந்த சூரத்து ஷூரா 11வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹுக்கு ஒப்பாக இந்த நீதிபதிகளையும் ஆட்சியாளர்களையும் இன்னும் பெரிய உயர் பதவிகளில் இருக்கிறவர்களையும் ஒப்பிடுவது என்பது குஃப்ரான ஒரு விஷயமாகும் என்பதை ஷேக் அவர்கள் இரண்டாவது அம்சமாக சுட்டிக்காட்டுகிறார்கள். மூன்றாவதாக சொல்லுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த முஷ்ரிக்குகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வை ஹாலிகாக ராசிகாக ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது படைப்பாளன் அல்லாஹ் தான் என்று சொன்னார்கள், உணவளிப்பவன் அல்லாஹ் தான் என்று சொன்னார்கள். தெளிவாகவே குர்ஆன் இதை சொல்லுகிறது. இருந்த போதிலும் அவர்கள் அவுலியாக்களிடம் சிலைகளாக அவற்றை ஆக்கி கொண்டு அந்த அவுலியாக்களிடம் தங்களுடைய தேவைகளை கேட்டார்கள், அல்லாஹ்விடம் அவர்கள் நெருக்கி வைப்பார்கள் என்கிற அந்த சிந்தனையோடு. அல்லாஹு தஆலா இந்த இடைத்தரகரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவ்வாறு செய்தவர்களை காஃபிர்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறார். சூரத்து ஜுமர் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன தஹது மின் தூனிஹி அவுலியா. அல்லாஹுவை தவிர்த்து வேறு அவுலியாக்களை உருவாக்கி கொண்டவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் சொன்னார்கள், மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. அந்த அவுலியாக்களை நாங்கள் ஏற்படுத்தி இருப்பது அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கி வைப்பதற்காக வேண்டிய அன்று வேறில்லை என்று சொன்னார்கள். இன்னல்லாஹ யஹ்குமு பைனஹும் ஃபீமா ஹும் ஃபீஹி யக்தலிஃபூன். அவர்கள் கருத்து வேறுபாடுபடக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ காதிபுன் கஃபார். நிராகரிக்கிற பொய்யர்களானவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை என்று சொல்கிறான். இந்த வசனத்தின் இறுதியிலே அல்லாஹுவை நெருங்குவதற்காக அவுலியாக்களை ஏற்படுத்தி கொண்டவர்களை காஃபிர் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்போ நமக்கு இடைத்தரகர் தேவையில்லை. அல்லாஹ் சமீ, அல்லாஹ் பஸீர், அல்லாஹ் நமக்கு நெருக்கமாக இருக்கிறார். சூரத்துல் பக்ரா 186வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் நெருக்கமாக இருக்கிறேன் என்று நபி நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே அல்லாஹுக்கு இடைத்தரகர்களை, அல்லாஹுவை நெருங்குவதற்கு இடைத்தரகர்களை ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். அவ்வாறு இடைத்தரகர்களை ஆக்குகிறவர்கள் காஃபிர்களாக கருதப்படுவார்கள். நான்காவதாக